ஹாய் வணக்கம். மார்னிங் இன்னைக்கு 23rd October 2025. ஸோ ப்ரீ ஓப்பனிங் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு கேப் அப் 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் 2650 அந்த ரேஞ்சில் நம்ம சார்ட் அனாலிசிஸ் போயிடலாம். 2650 26100 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நான் நேற்றுக்கே மார்க் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரிவியூ வீடியோ, அதாவது ப்ரிடிக்ஷன் வீடியோ ஃபார் October 23rd அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஈவினிங்கே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதிலே இந்த 2650 to 26100 ஒரு ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இப்போ மார்க்கெட் ப்ரீ ஓப்பனிங் காட்டுது ஓப்பனிங். ஸோ இங்கே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட் ஓப்பனிங் இந்த லெவலுக்கு, இந்த ஜோனுக்கு தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் வைக்க போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 6 minutes கேண்டில் க்ளோசிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகி வந்தது, அங்கேருந்து செல் ஆகி வந்ததுன்னா 26,000 25,975. ஸோ இந்த ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே மார்க்கெட் அகெயின் ரிவர்ஸ் ஆகும், மேலே போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். இது நடந்தால் இங்கே ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே நல்ல க்ரீன் கேண்டில் போட்டு அப்படியே மொமெண்டம் கண்டினியூ பண்ணிச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ளே போயிடும். ஸோ நான் இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெசிடேஷனாக தான் இருப்பேன். ஏன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அதனால் இந்த மூவில் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம், பட் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நான் இன்றைக்கி மார்னிங் 1 hour லைவ் ரெக்கார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். எப்படி நம்மளுடைய அனாலிசிஸ் இருக்குது, லைவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலேருந்து கிடச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ரெட் கேண்டில் போட்டுருச்சு. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ரெட் கேண்டிலுங்க. ஸோ நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகுமான்னு பார்த்தா செல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் நடக்குது. ஓகே, ஸோ 26,000 டச் பண்ணிடுச்சு. ஸோ நான் சொன்னது 25,975 to 26,000 அந்த ரேஞ்சில் ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலான்ட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்தா ஃபஸ்ட்டு கேண்டில் மூவ் ஆகிருக்கு. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இறங்கி கிடைச்சாலும் நம்ம சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஓகே, தென் அழகாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி செல் ஆகிற மாதிரி ஆகிட்டு 1 minute பார்க்கலாம். செல் ஆச்சு ஃபஸ்ட்டு கேண்டில், நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மார்க் பண்ண ஜோன் 25,975 to 26,000 அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இது ரொம்ப டைட் ஜோனாக இருக்குங்க. இப்போ பார்த்தோம்னா இதில் ஒரு 25 பாயிண்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இதுக்குள்ளே எப்படி மூவ் பண்ண போகுது? ஸோ இன்னொரு வெயிட் பண்ணலாம். சில டேட்டாஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓஏ டேட்டா செக் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் டேட்டா செக் பண்ணலாம். ஸோ இதை பேஸ்டாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி டிசிஷன் எடுக்கலாம். மார்க்கெட் சேஞ்சு நோயை போக்கலாம், புல்லிஷாக இருக்குது. சேஞ்ச் நோயில் ஸோ நான் மார்க் பண்ண 25,975 26,000 பாருங்கள்.
கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிறாங்க, புட் ரைட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பட் இது ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இன்னொரு 3 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே எல்லாருமே கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிட்டுருக்குறாங்க, புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிட்டுருக்குறாங்க. ஸோ இது பாசிட்டிவ் மொமெண்டம் தான். ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கால் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 26,000 கால் 100 ஹை வந்து 196 போயிருக்குது. இப்போ 177 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே 1 மினிட்ல பை கிளாஸ்லேருந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ செல்லிங் பையின் ஆகிட்டு இருக்குது. $26,050 2650 கால் எடுத்து பார்க்கலாம். 26,050 2650 கால். ஓகே, இப்போ ஓஏ டேட்டாவில் ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுறேன் பாருங்கள். 26,000 இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு முந்தானேற்று ட்ரேட் வரைக்கும், தீபாவளி அன்றைக்கி ட்ரேட் அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,000 நிறைய கால் ரைட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் இன்றைக்கி ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்திருக்குன்னா, கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறாங்க 26,000, புட் ரைட்டர்ஸ் ஹெவி ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஜோன் இதுதான், பை பண்ணுறதுக்கான ஜோனு 26,000. நான் நோட் பண்ணது 25,975 சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 25 பாயிண்ட்ஸ் இறங்குதான் நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த லெவலுக்குள்ள ஒரு கேண்டில் வந்து வச்சதுன்னா என்ட்ரி பண்ணலாம். பட் இங்கேயே மார்க்கெட் ஹெசிடேஷன் ஆகுது. ரீசன் வந்து புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக ஆட் ஆகிறாங்க, கால் ரைட்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டிஸ் இப்போ தெரியுது. இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டிஸ். ஒரு கால் என்ட்ரி ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். 375 வந்துட்டு 20% டார்கெட், 10% ஸ்டாப் லாஸ். என்ட்ரி போட்டாச்சு, வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஓகே. ஓகே, ஷார்ட் தான் பில்ட் ஆகிருக்குது ஃபியூச்சர்ஸில். அந்த டேட்டா பார்த்துருக்கணும். பட் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படி போயிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்னுடைய சப்போர்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கேண்டில்ஸ் நமக்கு புஷ் ஆகிடுச்சு மேலே அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். இந்த கேண்டில் புஷ் பண்ணியிருக்கலாம் மேலே, நமக்கு புஷ் பண்ணலை. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஏதாவது நமக்கு ஃபேவராக புஷ் ஆகுதான்ட்டு. ஜஸ்ட் ஒன் மூமெண்ட், ஒரு கேண்டில் நமக்கு ஸ்பைக் கொடுத்தாலும் போதும்.
ஸோ எக்ஸிட் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். த்ரீ மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த ஸ்பைக் ஒன்று வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது ஆக மாட்டேங்குது. ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு ஃபேவராக. ஒரே ஒரு ஸ்பைக் நமக்கு ஃபேவராக வந்து மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பார்க்குற சொல்கிறதுக்குள்ளே கீழே வராங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பைக் சப்போர்ட் வந்து வருது. ஹோப் நமக்கு இது வந்து வரணும், இந்த ட்ரேடு நமக்கு ஃபேவராக அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே டன். நமக்கு ப்ராஃபிட் 3000 டார்கெட்டு கிட்டத்தட்ட அதை டச் பண்ணிட்டோம். அது வசல் போடுதான். ஓகே ஃபைன், க்ளோஸ். ஸோ டார்கெட் அச்சீவ்டு. குட், மூமெண்ட் இஸ் கோயிங் அப். ஸோ எதிர்பார்த்தது கரெக்டாக நடந்திருக்குது. நம்மளுடைய சப்போர்ட் ஜோன் இது தான். சப்போர்ட் ஜோனில் எக்ஸாக்டாக ஒரு கேண்டில் எடுத்தோம். அண்ட் நமக்கு ஸ்லைட் ஒரு 3000 கிட்ட, ஈவன் 2500 3000 பக்கம் லாஸும் காட்டுச்சு. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு இப்போ மேலே போகுது. நம்மளுடைய ப்ராஃபிட் டார்கெட் டச் பண்ணோன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் இப்போ நம்ம எக்ஸிட் போட்ட ப்ரைஸில் இருக்குது. ஆனால் நான் 20% டார்கெட் வச்சுருக்கிறேன்.